Good morning, students. Today now we are discussing about human health and disease types of acute immunity பார்க்க போறோம். The last class பாத்தீங்க அப்படினா acute immunity and unique features, components of acute immunity பார்த்தோம். Today now we are discussing about types of acute immunity. Types of acute immunity. சரிப்பா, இப்போ what is acute immunity னா என்ன? The individual acquire after birth. இந்த immunity எப்போ வாங்கிக்கிறாங்க? பெற்றுக்கொண்ட after birth, குழந்தை பிறந்த பிறகு வரக்கூடிய immunity. இதனுடைய வேலை body resistant to specific pathogen, particular pathogen தடுத்து நிறுத்துவதுதான். ஓகே, இந்த types of immunity, அதாவது acute immunity can divided into two types. One is called active, another one is called passive. Active acute immunity, passive acute immunity. Active னா செயல்படக்கூடிய நோய் தடைக்காப்பு அமைப்பு, passive னா மந்தமான நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டினா என்ன சார்? இங்க the immunological resistance developed by organism. Immunological resistance developed by organism. Okay, the immunological resistance developed by organism through edu valiya production of antibody in the body, through production of antibody in body. Understand? Active immunity it can develop, or the immunological resistance developed by organism. ஓகே, ஒரு உயிரியில இந்த immunological resistance எப்படி டெவலப் ஆகும்னு கேட்டா through production of antibody, antibody உற்பத்தியை பொறுத்து தான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி அக்யூர் த்ரூ இது வழியா யூஸ் ஆஃப் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் இம்யூனிட்டி டெவலப்டு யூஸ் ஆஃப் யாரை பயன்படுத்துறான்? இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது யாரை பயன்படுத்திக்கிறான்னு கேட்டால் என்ன எழுதுவ? யூஸ் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சார் ரைட் பண்ணுங்க, எனக்கு இடம் பத்தலன்னு எழுதுறேன். யூஸ் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல்ஸ் ஆர் லீட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல்ஸ். தென் memory cell development. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. But in this produced by antibody, but in the immunological use immune response to leads to the development of memory cell. இந்த நினைவு செல்கள் வளர்ச்சி அடைகிறது. ஓகே, இது கரெக்டா ஒரே பாயிண்ட்ல முடிக்கலாம். இப்போ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியோட ரிசல்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் ஆர் இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் antibody to antigen. ஓகே, இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று இல்லனா வேக்சின் போட்டுக்கோ. ஓகே, அல்லது இம்யூனைசேஷன். அண்டர்ஸ்டாண்டா? இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட், ஆக்டிவ் இம்யூனிட்டியோட ரிசல்ட் டெவலப் ஃப்ரம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் தட் இஸ் என்னது? பேத்தோஜன். ஓகே, ஆக்டிவ் இம்யூனிட்டி டெவலப்பிங் என்ன சார் அப்படின்னா ஒன்று பேத்தோஜன் சொல்லுவோம், ஆர் இன்ஃபெக்ஷன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதாவது ஒன்று இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், இன்னொன்று பேத்தோ இம்யூனைசேஷன் சொல்லுவோம், வேக்சின் அல்லது வேக்சினேஷன். சார் ஏதாவது எனி தூண்டல், அதாவது ஆன்டிபாடி டு ஆன்டிஜன். அண்டர்ஸ்டாண்டா? வெளியில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எதுவுமே. ஓகே, தென் பாசிவ். சரி, இந்த லைன் புரியுதா சார்? ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா
இட் கேன் டெவலப்பிங் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று ஏற்படுவதால் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அல்லது வேக்சினேஷன் ஆர் இம்யூனைசேஷன், அல்லது இம்யூனைசேஷன் ஆஃப் ஆன்டிபாடி டு ஆன்டிஜன். Do you understand? Clear? Okay. Then passive, மந்தமான. But in this immunity does not require body produce antibodies. இங்க does not produce. இது சார் அப்படின்னு கேட்டா ஆன்டிபாடி. யாரு? பாடி. But in the passive response does not produce antibody. Okay, but in the antibody introduced from where? Outside of the organism. வெளியில இருந்து. ஓகே, எங்க இருந்து சார் எடுத்துக்கிறேன் இதுக்கு? Outside of organism. The passive immunity resistant developed by or from outside of the body, வெளியில் இருந்து. அப்ப the immunity occur without activation of immune response and memory cell. இங்க சொன்னாலையா immune response and memory cell, இங்க என்ன தேவையில்லை, இம்யூன் செல்லோ இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த மெமரி செல் எதுவுமே தேவையில்லை, செயல்பட தேவையில்லை. எதுலனா பேசிவ்ல. ஏன்னா பட் பேசிவ் இம்யூனிட்டி கேன் டெவலப்பிங் ஃப்ரம் எங்கே அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த பாடி அல்லது அவுட் சைட் ஆஃப் த ஆர்கானிசம். Okay, without activation of immune cell and memory cell. Are you understand? Clear? Okay, then what are the differentiate between active and passive immunity? Sir, very important 2 mark question or 3 mark question. This year கேட்ட year question. Okay, தமிழ் மீடியம் 5 points இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் 6 point. ஆனா பட் இந்த தடவை கீழ என்ன கொடுத்திருக்காங்கன்னா any 2 points 2 mark question. Okay, ஆனா நீ என்ன பண்ற இங்கிலீஷ் மீடியம் students to write all the points. Okay, each point consider for half mark. Tamil medium students, okay, no problem. English medium students 3 mark questions to write all 6 points. Okay, what are the differences between active and passive? Active immunity, another one is called passive immunity. செயல்படு மந்தமான. இங்க இப்ப இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ்டு பை ஆக்டிவ்லி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவ்லி produced by immune system. Understand? The active immunity produced actively by host immune system or immune system. Which immune system? Host அல்லது பாடியோட immune system. இங்க passive immunity received, ஏன்னா outside னு சொல்லிட்டேன், அப்ப received. Received எப்படி சொன்னா passively from outside of body. You understand? Active immunity produced actively by host immune response. Passive immunity received passively. There is no active host. There is no active host participation. Involve ஆகல, to not involve in வந்து பார்த்தா அப்படின்னா host body or host immune system. That is first point. ரெண்டு, the active immunity produced by contact of pathogen. Okay, the active immunity can produce contact to the pathogen or by antigen. Okay, pathogen or antigen. Okay, ஒண்ணுல pathogen disease causing organism, antigen any particle act as antigen, any substance act as antigen. அப்ப antigen உடைய தூண்டல் pathogen உடைய தூண்டல் கான்டாக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இப்போ இது வந்து பார்த்தா ஆன்டிஜன், இது யாரும் ஆன்டிபாடி ரெண்டு சேர்ந்தா ஒரு இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது.
that is active immunity. இங்கே the passive immunity produced due to என்ன சார் அப்படின்னா antibody obtaining obtained from outside of body. You understand? Okay, the produced due to passive immunity produced due to antibody obtained from outside of body. Okay, then third point, it is durable and effective protection. Durable means duration means in a period, long period, and effective siranda ability, effective protection. It is a durable means long duration and effective protection. Inge it is a transient. Transient means stable and less effective. Abdiye it is durable, long duration. Inge transient, stable, more effective, less effective. You understand? Then memory present. Memory means in the memory cells present. Inge no memory cell present. What are the reason? இங்க என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த immune system do not involve in this passive immunity. Okay, immunological memory சொல்லுவோம் அல்லது வந்து பாருங்க memory cell is present in option. Next the booster effect. Fifth point, booster effect dose frequently involved அல்லது booster effective dose subsequent possible. What are the dosage அளவுன்னு சொல்லுவோம், வேல்யூ. the immunization schedule பார்த்திருப்போம். first dose, second dose, third dose, third week, fourth week, fifth week, sixth month. That is a dosage. அப்ப dosage is வந்து பாத்தீங்கன்னா subsequent. It is a possible. Okay, இங்க less effective. passive ல பாத்தீங்கன்னா less effective. The last point. Okay, it is effectively only after short period. Effective only after short period. இது டெவலப் ஆக கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனா in this immunity can develop immediately. டாக்டர்கிட்ட போன உடனே காய்ச்சல் சரியாயிரும், ஹெட்டேக் சரியாயிரும், ஸ்டமக் பெயின் சரியாயிரும், ஊசியை போடுறாரு உடனே இம்மீடியட்டாக எஃபெக்டிவ். ஆனால் இங்கே சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் இட் கேன் ஸ்டிமுலேட்டிங் த இம்யூன் செல் அப்போ ஷார்ட் டியூரேஷன். ஓகே, ஆஃப்டர் ஷார்ட் பீரியட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, the very important 2 mark question or 3 mark question. What are the differences between active and passive? ஒரே லைன். active immunity actively produced by host immune system. இங்க passive immunity received passively from outside of the body, the no active host participation. Second point, active immunity produced by contact with pathogen or antigen. இங்க the antibody obtaining from outside of the body. Third point, it is durable, effective protection. It is a transient, less effective. Then fourth point, memory cell present, absence of memory cell. Fifth point, the booster effect அப்படிங்கிறது subsequent dosage is possible. இங்க less effective. Last point, effective only after short period. இங்க immediately to form. Okay, understand? Okay, clear? Okay, thank you.